இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு வந்து கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்லுங்க? இல்லையே, நான் சொல்லியிருக்கேனேங்க, ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக வலைதளத்திலையும் ஒன்றும் வெளியிடல. சமூக ஏங்க போய் செக் பண்ணுங்க, போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. அவங்க குற்றச்சாட்டு யாரு? அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். சரி. இந்த இலங்கை தமிழக மீனவர்கள் வந்து கருவகுளத்தில் உள்ளவங்க 22 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? படகுகளோட சேர்த்து விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அங்கே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், மீன்வளத்துறை அமைச்சர், சில எம்பிக்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள், இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம். விரைவில் வந்து அவர்களை, ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து அங்கு பேசி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக விரைவிலே விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுதாங்க, அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தேசியமயமாக்கப்படும் என்று நம்ம அதுக்கு பேசி அதை மாற்றுவதற்கான ஏதாவது வழிவகைகள் செய்தால்தான் படகுகளும் எளிதாக விடுவிக்கப்பட முடியும். சரிங்க.